வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்தை உணவு. பொதுவாக சித்தர்கள் பூக்களையே அணியணும், பழங்களையே நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பழங்களை தனித்தனியாக எடுத்து அதோட பழங்களும், அப்புறம் ஒவ்வொரு பூக்களை தடையில் அணியும் போதும் சரி, நம்ம சுற்றி விளைவிக்கும் போதும் சரி, அதோட பழங்களும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. மொத்தமாக ஒரு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பூக்களும் சரி பழங்களும் சரி ஏன் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தொகுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குங்க, உடலை குளிர்ச்சி அடைய வைக்கும். உடல் சூட்டால் தான் இந்த பித்தத்தால் வர கோபம், மதத்தால் வர கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அதிகமாகுது. இந்த உட்சூட்டை குறைக்கக்கூடிய வல்லது. அதேமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு போகும்போது நமக்கு தானாகவே கோபம் வர்றது நின்றுடும். அடுத்தது இந்த உடலை குளிர்விக்கிறதால ஸ்பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆசன வாயு எரிச்சல் அதிகமாக இருக்கணும் இல்லையா, இந்த பழங்களை உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள், முக்கியமாக திராட்சை, பிளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள். இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா பைல்ஸ் பிரச்சனையில் ஆசன வாயுவில் ஏற்படுற எரிச்சல் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். ஒரு சிலருக்கு உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆனாலும் இதனால சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சித்த மருத்துவர் அணுகி இதுக்கு ஒரு ஆலோசனை பேரில் இந்த பூக்களும் சரி, பூக்கள் தலையில் அணியும் போதும் சரி, இல்லை பக்கத்தில் வச்சிட்டு இருக்கும் போதும் சரி, பூக்கள்லேருந்து வர ஃப்ரேக்ரன்ஸ் நறுமணத்தால் நிறைய உடம்புல குளிர்வித்தல் நடந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கோபம் இதெல்லாம் வராமல் தடுக்கும் போது உச்சூடு குறைந்து அதனால் சூடால் ஏற்படுற நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரவே வராது. அடுத்தது ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்க, ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்க, முக்கியமாக திராட்சை பழம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆல்கஹால் பழக்கமும் சரி, ஸ்மோக்கிங் பழக்கமும் சரி நிறையவே குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பழங்களில் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா குரல் வளம் நல்லா மேம்பட்டு, ஏன்னா ஒரு சில பழங்கள் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, தொண்டை கட்டிக்கிட்டாலும் வித பழம் தண்ணி குடிக்கும் போது பழங்களை சாப்பிட்ட பிறகு அந்த பழங்களாலையும் சரி, நிறைய நறுமணம் மிகுந்த பூக்கள் சுற்றி இருக்கும் போதும் சரி, நல்ல குரல் வளம் நல்ல மேம்படும். நல்லா அவங்களால தொண்டையை திறந்து பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, பேஸில் பாடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த வளம் நிறையவே வரும். ஆனால் அவங்க தொடர்ந்து ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி இதை எடுத்துக்கிட்டே வரணும். கண்டத்து பிழிவதோட சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பாலோட சேர்த்து அவங்களுக்கு கண்டம், அதாவது தொண்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல குரல் வளம் ஏற்படுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. உடல் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த பழங்களை வெயில் காலத்துலையும் சரி மற்ற காலங்கள்லையும் சரி குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அவங்களால ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு, அதனால தான் அந்த காலத்தில் பூக்கள், நறுமணம் உள்ள பூக்களை மட்டும்தான் பெரியோர்கள் முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நாமளும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நறுமணம் மிகுந்த பூக்களை குழந்தைகளுக்கு அணிவிக்கிறதும் சரி, குழந்தைகள் சூழல் இருக்கிறதும் சரி, அதே மாதிரி பழங்களும் சரி, அவங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அடிக்கடி தாகம் எடுக்கிறது, உடம்புல எரிச்சல் உண்டாகிறது, உள்ளங்காலில் உள்ள எரிச்சல்கள் இது எல்லாமே குணமாகும். ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி அவங்க மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான அறிவு இது ரெண்டுமே அவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.